ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 10 எபிசோட் 198 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே நருட்டோ நானும் ஜின்சுரிக்கி தான் அக்காட்சுக்கி எங்க எல்லாத்தையும் தான் வேட்டையாடுறாங்க. அதனால நான் ஒன்னும் அவுட் சைடர்லாம் கிடையாது. அக்காட்சுக்கி எப்பவுமே ஜின்சுரிக்கியை உயிரோட தான் பிடிப்பாங்க. அந்த வகையில் உங்களோட மாஸ்டர் செத்துருக்க மாட்டாருன்பா. ரெண்டு பேரும் சீரியஸாக சொல்றேன்னு கேட்பாங்க. இப்போதைக்கு சாஸ்கேவை விட்டு தள்ளுங்க, ஃபர்ஸ்ட் போய் உங்க மாஸ்டர் காப்பாற்ற வழி பாருங்கன்பா நருட்டோ. ஷோரா தான் சொல்றேன்னு கேட்பான் மோயி. நம்மளோட மாஸ்டர் அவ்வளோ ஈஸியா சாக மாட்டாருன்னு சொன்னான்லன்ட்டு காருவி எக்ஸைட் ஆவா. உங்க மாஸ்டர் காப்பாற்ற ஹெல்ப் பண்றான்ட்டு நருட்டோ அக்காட்சுக்கியை பத்தி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்லுவான். ஹே பிளாண்டி, நீ நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்பா காருவி. கூட வந்து சாஸ்கேவை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லுன்பா. சக்குரா பார்க்கவும் நருட்டோத்தை நான் பாத்துக்கிறேன்பா. காருவி உன் பேர் என்னன்னு கேப்பா. சீகெட்சுவை காட்டுவாங்க. நருட்டோவா பெயின் எதிர்த்து தனியால நின்று டிஃபீட் பண்ணானான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவான். ஜெட்சு அதே தான்ட்டு பார்க்க போனா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். எனக்கு தெரிஞ்சு இப்ப சாஸ்கே விட ஸ்ட்ராங்கா இருப்பான்பா. சாஸ்கே எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லைன்ட்டு ஃபைக்காகி சமிட் தான் இப்போதைக்கு பிரச்சனையா இருக்குன்பா. சீகெட்சு இப்ப என்ன பண்றது, லீஃப் வில்லேஜ் இப்ப மொத்தமாவே இல்லைங்கிறாங்க. அப்புறம் நம்மளோட டார்கெட் இந்த டான்சோ ஃபைக்காகி சமிட்டுக்கு போவானா என்ன, நம்மளும் அங்க என்ன போயானுமான்னு சொல்லி கேட்பான். காரின் திரும்பி முறைச்சு பார்க்கவும் ஏதாவது தப்ப சொல்லிட்டான்னு சொல்லி கேட்பான். சாஸ்கே டாக்காவான நம்ம ஃபைக்காகி சமிட்ல வச்சு ஹொக்காகேவோட தலையெடுக்க போறோம்பா. அதான் நம்மளோட புது டெஸ்டினேஷன் பா. மாதரா பிளான் இருக்கும் போலேன்பா. காரின் அந்த ஃபைக்காகி சமிட் எங்க நடக்குதுன்னு சொல்லி கேட்பா. மனசுக்குள்ள விஷயங்கள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்பா. மாதரா ஜெட்சுவை கூப்பிடுவோம். என்னோட க்ளோன் உங்களை கைட் பண்ணும்பா. ஜெட்சு பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கான் இல்லையா, பிளாக் ஜெட்சு ஒயிட் ஜெட்சு ரெண்டு பேரும் தனியே பிரிவாங்க. ஒயிட் ஜெட்சு என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு முன்னாடி போவான். ஜூகோ நம்ம அவங்களை கண்டிப்பா நம்பலாமான்னு சொல்லி கேட்பான். சாஸ்கே அப்படியே போக விடுவோம். விஷயங்கள் சஸ்பீஷியஸ் ஆச்சுன்னா என் மாத்தாரசுவை வச்சு காலி பண்ணிடலாம். வேற ஒரு விஷயத்தையும் டெஸ்ட் பண்ணி ஆகணும்பா. பிளாக் ஜெட்சு விஷயங்கள் நினைச்சபடி போகுதுன்பா. மாதரா எல்லாமே கிடையாதுன்ட்டு நாகட்டோட கெட்டோ ஆர்ட் ஆஃப் ரினேரிபத்தை என்னோட பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பார்க்க போனா மற்ற விஷயங்களுக்காக பண்ணியிருக்கான். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்பா. எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான்றதை நம்ப கூட முடியலன்பா. லீஃப்ல இருந்த எல்லா மக்களுக்குமே நாகட்டோ கெட்டோ ஆர்ட் ஆஃப் ரினேரிபத் மூலமா தான் உயிரை கொடுத்துருப்பான். அந்த விஷயங்களை காட்டிட்டு சாஸ்கே என்னதான் நாகட்டோவோட ஸ்ட்ராங் ஆனாலும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலனா அர்த்தமே இல்லைன்பா. அவனை கெட்டோ ஸ்டாச்சுவோட லிங்க் பண்றதுக்கான எந்த ஒரு அபிப்பிராயம் எனக்கு இல்ல. அவன் மேல ஒரு கண்ணை வச்சிருக்கணும்பா மாதரா. பிளாக் ஜெட்சு நாகட்டோ சாவான்ங்கிற விஷயத்தையும் பார்த்திருப்பேன்னு நினைச்சன்பா. மாதரா நான் எக்ஸாக்டா அதை கால்குலேட் பண்ணலின்ட்டு நருட்டோ உசுமாக்கிக்கு தான் நன்றி சொல்லணும். என்னோட பிளான்லயே ஒரு சின்ன பள்ளத்தை உருவாக்கிட்டான்பா. பிளாக் ஜெட்சு அடுத்து என்ன பண்ண போறோன்னு கேட்கவும் ரொம்பவுமே கவனத்தோட போனதுல இப்ப போதும். இப்ப ப்ராஜெக்ட் சூக்குனோமேவே நோக்கி போலாமான்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைக்காகி சமிட் சீவ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா காருவி நருட்டோவை ஃபோர்ஸா செவுத்துல வச்சு அடிச்சுட்டு சாஸ்கேவை பத்தி கேட்பா. நருட்டோ சாஸ்கேவை திங்க் பண்ணுவான். அவனை பத்தி தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லுன்பா. நருட்டோ கெனினா இந்த டைமை யோசிச்சு பாப்பான். காருவி கழுத்துல கையை வச்சு நசுக்குவா. சீக்கிரம் சொல்றான்னு கேட்பா. நருட்டோ இல்ல என்னால முடியாதுன்றுவான். காருவி பயங்கர கடுப்பாயிட்டு இப்ப பேக் அடிக்காதேன்பா. நருட்டோ ஷிகமார் சொன்னதை யோசிச்சு பாப்பான். சாஸ்கே இன்னுமே நம்மளோட காம்ரேட் தான். அவனை காப்பாத்த என்னோட லைஃபையும் ரிஸ்க் பண்ணுவான்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதான் லீஃபோட வேணும். இதுக்கப்புறமா சக்குரா வாழ்நாள்லயே ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் கேக்குறேன்ட்டு சாஸ்கேவை திருப்பி கூட்டிட்டு வான்னு அழுதுருப்பா இல்லையா, அதை யோசிப்பான். நருட்டோட கழுத்தை பயங்கரமா நசுக்கிட்டு காருவி சீக்கிரம் சொல்றான்பா. மினாட்டோ ஷினோபினாலே வெறுப்பு தாண்டி தான் வரணும். ஒவ்வொருத்தரும் வெறுப்பு எதிர்த்து சண்டை போட்டு ஆகணும்னு இருப்பாரு. பெயின் சொல்லியிருப்பான் இல்லையா, கொடுக்குற ஜஸ்டிஸ்ல வெஞ்சன்ஸ் மட்டும் இருந்தா அது அதிகப்படியான வெஞ்சன்ஸை தான் உருவாக்கும். அதுவே வெறுப்புக்கான சைக்கிளை ட்ரிகர் பண்றதா இருப்பான். இதெல்லாம் யோசிச்சுட்டு நருட்டோ எனக்கு தெரியும் நான் செல்ஃபிஷா நடந்துக்கிறேன், ஆனா சாஸ்கேவை பத்தி சொல்ல முடியாதுன்றான். காருவி பயங்கர கடுப்பாவா. நருட்டோ உங்களோட பழி வாங்கணுங்கிற என்ன எனக்கு புரியுது, ஆனா நீங்க சாஸ்கேவை கொல்றேன்னா அதெல்லாம் பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அடிக்கடி திருப்பி கொடுப்பாங்க. ஒரு கண்ணுக்கு கண்ணுங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு சைக்கிள் உருவாகும். அது நமக்கு பிடிச்சவங்களை பாதுகாத்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற மாதிரி ஆயிரும்பா. காரி என்னவா இருந்தாலும் சாஸ்கே தானே அதை ஆரம்பிச்சு விட்டான். அதனால இதை பத்தில எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லைன்பா. ஓமோயி அப்படின்னா எங்களோட விருப்பம் என்ன பண்ண சொல்ற, அதை எங்க இருந்து எடுத்துக்கிறதுன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ உங்களுக்கு போதுங்கிற வரைக்கும் எவ்வளவு தோணுதோ நீங்க என்ன அடிங்கன்பா. அதை சொல்லி முடிக்கிறக்குள்ள காருவி பஞ்ச் பண்ணிருப்பா. காருவி உனக்கு என்ன சொல்லணுங்கிறது நல்லாவே தெரியும் சொல்லிருன்ட்டு, இல்ல வேணாம் உன்னோட தியரிப்படியே போயிடலான்ட்டு இதோ வாங்கிக்கன்னு சொல்லி வாய் குத்துவா. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து சாய் பார்த்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் சாமுவியை காட்டுவாங்க. இன்டெல் கேதர் பண்றேன்ட்டு எவ்வளவு தூரம் தான் போனாங்களோ, ஃபாரின் கண்ட்ரில இருக்குங்கிறது கூட தெரியாம வேற ஏதாவது செஞ்சு தொலைஞ்சிட போறாங்கன்ட்டு போவா. சாமுவி சுத்தி நடந்திருக்க டேமேஜ் ஃபுல்லா பார்த்துட்டு இவ்வளவு சேதங்களை செஞ்ச அவ்வளவு பவர்ஃபுல்லான எனிமிய யாரு தோக்கடிச்சிருப்பாங்கிற கேள்வியோட போவா. பீப்பிள் பேசிட்டு இருக்கத கேப்பா. அக்காட்சுக்கே தனியால நின்று ஜெயிச்சிருக்கான்பாங்க. நருட்டோ இந்த அளவுக்கு இருப்பான்ல நான் எதிர்பார்க்கலன்னு பேசுவாங்க. அவன் உண்மையாலுமே ஹீரோ தான், அவன் ஹொக்காகே ஆகிறதுக்கு தகுதியானவன்பாங்க. சுனாடே இருக்க டென்ட்ல காட்டுவாங்க. சக்குரா விஷயத்தை பத்தி கேட்டிருப்பா. ஷீஜுனே அது உண்மைதான், சாஸ்கே அக்காட்சுக்கியோட துணியை போட்டிருந்திருக்கான்பா. சக்குரா அப்படின்னா சாஸ்கே அவங்கள ஒருத்தனான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவா. சீஜுனே சக்குரா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. காருயி நருட்டோ அடிக்க அதை நிறுத்திருக்கவே மாட்டா. வெறித்தனமா பஞ்ச் பண்ணிட்டே இருப்பா.
இதுக்கப்புறம் டான்சோ கிட்ட காட்டுவாங்க அவனோட சப்பார்டினேட்ஸ்ல ஒருத்தன் டாஜிம் டெரான்ங்கிற 2 ஸ்கில்டு மேன் இப்போ ஆங்கோவை ஃபாலோ பண்றாங்க. அவளை தீர்த்துக்கிட்ட இதுதான் சரியான நேரம்பாங்க. இப்போ நேரமே சரியில்லைன்ட்டு டான்சோ இப்போ இருக்க சுச்சுவேஷனை ரொம்ப மோசமாக்க வேணான்ட்டு முதல்ல காபுட்டோவை பிடிக்கிறதுக்கான வழியை தேடணும் ஆங்கோவை விட. ஏன்னா அவனுக்கு தான் எனக்கு ஒரோச்சிமாருக்குமான அந்த கனெக்ஷனை பத்தி தெரியும்பா. காபுட்டோ கிட்ட ஒரோச்சிமாரோட ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ரிசர்ச் டேட்டா இருக்கும். அது நமக்கு கண்டிப்பா வேணும். அது என்னோட வலது கைக்கும் வலது கண்ணுக்கும் உதவியா இருக்கும். ஃபூ டோர்னே 2 பேரும் இங்கே இருங்க. டெராய் காபுட்டோ விஷயத்த நீ பாத்துக்கன்பா. சரி சார்ன்ட்டு கிளம்பிடுவான். இப்போ நான் 5 ஆகி சமிட் கான்ஃபரன்ஸுக்கு கிளம்புறேன்பா. இந்த ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு 2 ரெட்டைனர்ஸை தான் மேக்ஸிமம் கூட்டிட்டு வரணும்னு இருக்காங்க. ஃபவுண்டேஷன்லேயே நீங்க தானே டாப்ல இருக்கீங்க. அதனால நீங்க 2 பேரும் என் கூட வாங்கன்பா. மாஸ்க் அங்க போட்டு வரக்கூடாது, ரிமூவ் பண்ணிருங்கன்பா. மாஸ்க் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபூ யாமனாக்கா எத்தனை வெப்பன்ஸ் கொண்டு போல எவ்வளவு லிமிடேஷன் சொல்லி கேட்பான். டான்சோ அந்த கணக்குல பார்க்காத உங்க ஜட்மெண்ட்க்கு ஏத்தபடி போய்க்கின்றான். சரின்பா ஃபூ. டான்சோ டோருனேவை கூப்பிட்டு உன்னோட சபார்டினேட்ஸ் கிட்ட சொல்லி நருட்டோ வாட்ச் பண்ண சொல்லுன்ட்டு சாய் ஃபவுண்டேஷனுக்கு துரோகம் பண்ணி வாங்குற டவுட் இருக்குன்பா. ஒரு ப்ரிகாஷனுக்காகன்னு சொல்லவும் சரின்பா டோருனே. டான்சோ 9 டெயில்ஸ் வில்லேஜ் விட்டு எங்கேயும் போக கூடாதுன்பா. காருவி நருட்டோவை போட்டு பொழந்திருப்பா. இருந்தாலும் திட்டுவா. நருட்டோ அவ்வளோ அடிக்கப்புறமா எந்திரிப்பா. நருட்டோ மூஞ்சியை நம்மளாலேயே பார்க்க முடியாது. இங்க பாரு நல்லா கேட்டுக்க. உன்னை எல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் நான் பெட்டராலாம் ஃபீல் பண்ண மாட்டேன்ட்டு சாஸ்கேவை பத்தி நீ வெளியே சொல்ற வரைக்கும் அடிக்க தான் போறேன்ட்டு அட்டாக் பண்ண போவா. சாய் தடுத்திருப்பான். காருவி சாய் கிட்ட இங்க பாரு குறுக்க வராத, இதான் வேணும்னு அவன் தான் கேட்டான்பா. நருட்டோ இதுல இருந்து விலகிக்கன்பா. சாய் நருட்டோ கிட்ட சாஸ்கேக்காக நீ இவ்வளோ அடி வாங்கணுங்கிற அவசியமே இல்லைன்பா. வாய மூடு, இது என்னோட சாய்ஸ்ன்பா நருட்டோ. இதுக்கு முன்னாடி நருட்டோ சாய் கிட்ட சொல்லியிருப்பான்ல, முதல்ல நானும் சாஸ்கேவை வெறுத்தேன், ஆனா அவங்க கூட சேம் டீமா வந்து ஒர்க் பண்றது அவ்வளோ நல்லா இருக்கும்ட்டு. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பான். எங்களுக்குள்ள இப்போ ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருக்குன்னு. சாய் அதை யோசிச்சு பார்த்துட்டு சாஸ்கேனால அதிகப்படியா உனக்கு தான் பிரச்சனை ஏற்படுதுன்ட்டு நான் மட்டும் நீயா இருந்தா அப்படின்னு சொல்ல வரும்போது காருவி பயங்கர கடுப்பாயிருவா. சாய்வே அடிக்கிற மாதிரி போவா. நீயும் குறுக்கால வந்து அடிப்பன்ட்டு ஓமோயை தடுத்திருப்பான். போதும் இதோட விட்டுரு, இவங்களை அடிக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்பா. காருவி கடுப்புல 2 பேர்த்தோட கையுமே தட்டி விட்டு திரும்பி போவா. அவன் தான் நமக்காக லார்ட் கில்லர் பியை ரெஸ்கியூ பண்ண ஹெல்ப் பண்றான்னு சொல்லியிருக்கானேன்பா. காருவி எப்போ பார்த்தாலும் எதையாவது யோசிப்பில. இப்ப பார்த்தா நீ ஒன்ன மாதிரியே இல்லையன்னு சொல்லி கேப்பா. நருட்டோ தடுமாறி கீழே விழுவான். சாய் நருட்டோன்ட்டு பிடிப்பான். ஓமோயி இவன் நம்மளோட எதிரியா இருந்தாலும் எனக்கு இவனை பிடிச்சிருக்கு. இவன் அவனோட காம்ரேடுக்கு துரோகம் பண்ணல. நெஜ ஆம்பளை அவனோட வார்த்தையிலிருந்து பின்வாங்க மாட்டான். நீ என்னதான் அவனை அடிச்சினாலும் அவன் சாஸ்கேக்கு துரோகம் பண்ண மாட்டான். வார்த்தையிலிருந்து பின்வாங்காத டைப்ல இருக்கான்பா. சாமுயி இந்த இடத்துக்கு வந்திருப்பா. கேப்டன் சாமுயின்பா. ஓமோயி காருவி இன்டெல் கேதரிங் எப்படி போகுதுன்னு சொல்லி கேப்பா. நருட்டோ அடி வாங்கி கிடக்கதை பார்த்துட்டு சாமுயி எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் போலின்னு நம்புறன்பா. காருவி பயப்படுவா. ஓமோயி முதல்ல அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. லார்ட் கில்லர் பி உயிரோட தான் இருப்பாருங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. எப்படியாவது அவர் கண்டுபிடிச்சாகணும். எல்லா அக்காட்சியோட ஹைட் அவுட்டையுமே தேடணும்பா. சாமுயி அப்புறம் என்ன பண்றது, நம்ம வெறும் 3 பேர் தான் இருக்கோம். நம்மளோட எதிரி லார்ட் கில்லர் பிஏவே டிஃபீட் பண்ணியிருக்கான். அதே சமயம் எத்தனை ஹைட் அவுட் இருக்கு, எங்க எல்லாம் போய் தடுறது. முதல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவோம், அதை அனலைஸ் பண்ணலாம். யூகிட்டோக்கு பண்ண அதே தப்ப நம்ம திரும்பவும் பண்ணக்கூடாதுன்பா. முதல்ல இங்க கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் மேல ட்ரைக்காக கிட்ட கொண்டு போவோம். பார்க்க போனா ஏகப்பட்ட இன்டெல் இருக்கு, அதவே சார்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு சாமுயி சொல்லிட்டு இருக்கும்போது நருட்டோ என்னையும் உங்களோட கூட்டிட்டு போங்க, உங்க ஜின்சுரிக்கியை காப்பாத்த நான் ஹெல்ப் பண்றேன்பா. சாய் நருட்டோன்னு தடுப்பான். நருட்டோ நான் உங்க ரைக்காக கிட்ட ஒரு சில விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்பா. காருவி லார்ட் ரைக்காக கிட்ட பேச போறியா அப்படின்ட்டு பயங்கர கடுப்பாவா. சாமுயி நருட்டோவை பார்த்தோன்னே இவன் தான் அந்த பையன் நருட்டோ உசுமாக்கியான்ட்டு இவனை பத்தி தானே கிராமத்துக்குள்ள எல்லாரும் பேசுறாங்கன்னு திங்க் பண்ணிட்டு உன்னை இல்லைங்கனால அவ்வளோவெல்லாம் நம்ப முடியாது. பார்க்க போனா ரைக்காகேக்கு காடே மினிமலா தான் இருக்கு. இந்த டைம்ல அவனை கூட்டிட்டு போய் மீட் பண்ண வைப்பேன்னு எதிர்பார்க்கறேன்ட்டு காருவி சாஸ்கே அண்ட் அக்காட்ஸ்கே பத்தின இன்டெல் இவங்க கிட்ட கேதர் பண்ணதை காப்பி பண்றதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரையா இல்லையான்னு சொல்லிட்டு சாமுயி முன்னாடி போவோம். காருவி அண்ட் ஓமோயி ஃபாலோ பண்ணுவாங்க. நருட்டோ சாயை கூப்பிடுவோம். என்னன்னு சொல்லி கேட்பான். கக்காஷி சென்சே கிட்டையும் கேப்டன் யாமோட்டோ கிட்டையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கேட்பான். சரி வாடான்ட்டு கூட்டிட்டு போவான். சாய் நருட்டோ ஒரு டென்ட்ல ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நான் போய் மெடிக்கல் கிட் எடுத்துட்டு வான்ட்டு போவான். கக்காஷி சாயை பார்த்துட்டு என்னடா லுக்கு ரொம்ப சோகத்துல இருக்க மாதிரி இருக்குன்னு சாய் நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி சொல்லியிருப்பான். கக்காஷியோ அப்படியே விஷயம் பாரு. சாய் கக்காஷி கிட்ட நருட்டோக்கும் சக்ராவுக்கும் ரொம்பவுமே ஸ்பெஷல் பாண்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுதான் அவங்களை அதிகமா காயப்படுத்துது. ஏன் அப்படி வழி தரக்கூடிய ஒரு விஷயத்த சுமக்குறாங்கன்னு சொல்லி கேட்பான். கக்காஷி சாயை கூப்பிட்டு நருட்டோவை டான்சோக்காக தானே பாக்குறேன்னு சொல்லி கேட்பாரு. இல்ல அப்படின்ட்டு சாய் பேச ட்ரை பண்ணும் போது ரிலாக்ஸா இரு, நான் சும்மா தான் கேட்டேன்ட்டு நருட்டோவை பாதுகாக்கிறதுல உன்னோட வேலை இல்லையன்னு சொல்லி கேட்பாரு. பார்க்க போனா அந்த விஷயத்த நீ ரியலைஸ் பண்ணிட்டு வர சாயின்பாரு. ஷாக்காவான். சாய் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிருப்பான். இருந்தாலும் சக்ரா ட்ரீட் பண்ணா நல்லா இருக்கும்பா. நருட்டோ வேணான்ட்டு அவன் மட்டும் இப்படி என்ன பார்த்தானா பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகும்பா. எனக்கு சீக்கிரமா அறியும்ட்டு சாயை கூப்பிட்டு இதுக்கு முன்னாடி எனக்காக வந்து நின்னீல அதுக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். சாய் சந்தோஷப்படுவான். அதிகமாவே வேலை பார்க்கறேன் பாரு கக்காஷி. நருட்டோ சிரிப்பான். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுறான் பாரு. நருட்டோ ரைக்காகவே பார்க்க போகணும்பா. யாமட்டோ ஷாக் ஆயிட்டு ஃபைக்காகே சமிட் ஸ்டார்ட் ஆக போதுரா. எல்லா வில்லேஜுமே அக்ரி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான விஷயங்கள்ல டிராவல் பண்ணுவாங்களோ தவிர்த்து மற்ற ஷினோபிஸை மிஷனுக்கும் கூட அனுப்பாம இருக்காங்கன்னு பாரு. கக்காஷி முதல்ல அவர் எதுக்கு பார்க்கணும்னு சொல்லி கேட்பாரு. சாஸ்கேவை மன்னிக்க சொல்லி கன்வின்ஸ் பண்ண போறேன்பா நருட்டோ. கேப்டன் யாமட்டோ நருட்டோ கிட்ட 9 டெயில்ஸை சீல் பண்ற ஃபர்ஸ்ட் ஓகாகேவோட நெக்லஸ் கூட இப்போ உங்கள்கிட்ட இல்ல. ஒரு ஜின்சுரிக்கியை பண்ணி கிராமத்தை விட்டு வெளியே போக கூடாதுன்னு பாரு. பார்க்க போன சண்டையிலேயே 8 டெயில்ஸ் வரைக்கும் ட்ரிகரா இருந்திருக்கு. நல்ல வேலை சீல் கரெக்டான டைம்க்கு ஆக்டிவேட் ஆகி 9 டெயில்ஸை திரும்ப சப்ரஸ் பண்ணிருக்கு. ஆனா அடுத்து என்னான்னு சொல்லி நமக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு பார்க்க போன வில்லேஜோட ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னதான் ஹெட்டா போட்டிருக்காங்க. என்னால உன முழு நேரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது, பக்கத்தால இருந்தேன் பாரு. நருட்டோ 4th ஓகாகேவை நான் சந்திச்சேன்பா. எல்லாரும் ஷாக் ஆவாங்க. போன தடவை
தடவை நான் நைன்டெல்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம தடுத்ததே ஃபோர்த் ஹோக்காகே தான்பா. யாமட்டோ என்னதான் சொல்ல வரான், ஃபோர்த் ஹோக்காகே எப்போ இறந்துட்டாருன்னு சொல்லி கேட்பாரு யாமட்டோ ககாஷி கிட்ட. சீலிங் ஜுட்ஸு அப்புறம் ரீபடட் சீல்ல ஏகப்பட்ட மிஸ்ட்ரீஸ் இருக்கு, பார்க்க போனா அவரோட சில மெமரியை அப்படியே அதுக்குள்ளேயே சீல் பண்ணிருப்பாரு என்னமோ அப்படின்னு ககாஷி பேசிட்டு இருக்கும்போது நருட்டோ அது மட்டும் இல்ல 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த நைன்டெல்ஸோட இன்சிடென்ட்க்கு காரணம் அந்த மாஸ்க் வியர் பண்ண அகாட்சுகி சேர்ந்தவனாரு. ஃபோர்த் ஹோக்காகேவே அவங்க கூட சண்டை போடுற ஸ்ட்ரகலானதா சொன்னாரு, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததா அப்படிங்கும் போது ககாஷி டோபியை திங்க் பண்ணுவாரு. பார்க்க போனா இவனதான் மாஸ்டர் மைண்டுன்னு சொன்னாரு, பெயினை யூஸ் பண்ணது இவன் தானாமான்பா. அந்த வகையில இப்ப சாஸ்கே அகாட்சுகில இருக்கானா, அந்த மாஸ்க் கை சாஸ்கேவே யூஸ் பண்றான் போலன்பா. ககாஷி லார்ட் ஜிராயாவே இதை கண்டுதான் பயந்தாருன்பாரு. 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்க்கு காரணம் அவன் தான்ங்கிறதே ஆச்சரியமா இருக்குன்ட்டு அவங்ககிட்ட ஷரிங்கான் இருக்கு, மொத்த கிராமத்தையும் வெறுக்கிறான். உச்சியா கிளான் சேர்ந்த ரோக் ஷினோபி நைன்டெல்ஸை சமன் பண்ற அளவுக்கு கேப்பபிளா இருக்கானா, அவன் மாதரான்பாரு ககாஷி. நருட்டோ ஷாக் ஆவா, கேப்டன் யாமட்டோ மாதரா இன்வால்வ் ஆயிருக்கானா, என்ன வேணா நடக்கும்ட்டு, அப்படின்னா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானான்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ மாதராவான்னு திங்க் பண்ணுவான். நைன்டெல்ஸ் சாஸ்கேவை அதோட இடத்துல பார்க்கும்போது அந்த விஷன் என்ன விட ரொம்ப டார்க்கா இருக்கா, அந்த சக்ரா நீ பார்க்க அப்படியே மாதரா ஓட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கும்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு நருட்டோ மாதரான்கிறது யாருன்னு சொல்லி கேட்பான். உச்சியா கிளானோட ஃபார்மர் லீடர் ஃபர்ஸ்ட் ஹோக்காகேவை எதிர்த்து சண்டை போட்டு அவர்கிட்ட தோத்து போனவன் பாரு. அதுக்கப்புறமா அவன் யார் கண்ணிலையும் தென்படல, இதை பத்தி சீக்கிரமா ஹையர்ப்ஸ் கிட்ட சொல்லி ஆகணும் பாரு ககாஷி. சாயை கூப்பிட்டு ஹோக்காகே கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாரு. நருட்டோ கூப்பிட்டு ஃபோர்த் ஹோக்காகே வேற என்னெல்லாம் சொன்னாருன்னு சொல்லி கேட்பாரு. ககாஷி இறந்த நேரத்துல அவர் அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு இல்லையா, அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு அப்பாக்களுக்கு தான் மகன் கிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருந்திருக்குமேன் பாரு. நருட்டோ ரொம்ப வார்மா ஃபீல் பண்ணுவான், சிரிச்சுட்டு அவர் என்ன நம்புறதா சொன்னாருன்பா. ககாஷி நல்லதுன்ட்டு ரைக்காகேவை பார்க்க போலாம், ஒன்ன எஸ்கர்ட் பண்ண நானும் யாமட்டோவும் வரேன்பாரு. யாமட்டோ பயங்கர ஷாக் ஆவாரு, இது நல்ல ஐடியாவே இல்லைன்பாரு. ககாஷி அப்படின்னு நான் சொல்றதுல கேட்க மாட்டேயா டென்சோன் பாரு, இப்ப நீங்க என்ன அந்த பேர் வச்சு கூப்பிடக்கூடாதுன்ட்டு யாமட்டோ உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்பாரு. ககாஷி சரி சரின்னு பாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்டர் த ஃபைவ் காகே அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா நருட்டோ.